Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பீட்டா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் காமா ஃபங்க்ஷன்ஸ். இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க டாபிக் உள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் பீட்டா ஃபங்க்ஷன்ஸ். இந்த பீட்டா ஃபங்க்ஷன்ஸ்னாலும் சரி, காமா ஃபங்க்ஷன்ஸ்னாலும் சரி, இந்த டாபிக் நீங்கள் தரவு பண்ணாலே பாலிடெக்னிக்னாலும் டிஆர்பி ஃபிசிக்ஸ்னாலும் ரெண்டு இதுலையுமே டிஆர்பி பாலிடெக்னிக் ரெண்டுத்துலையுமே ஃபிசிக்ஸில் உங்களுக்கு 5 கொஸ்டின் இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் பீட்டா ஃபங்க்ஷன் காமா ஃபங்க்ஷன்ஸ் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட்டா ஃபங்க்ஷன்ஸில் என்ன டெஃபினேஷன், என்ன சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன்லாம் என்ன, சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பீட்டா ஃபங்க்ஷன். பீட்டா ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஆய்லரியன் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் ஆய்லரியன் ஃபங்க்ஷனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பீட்டா எம் கமா என் ஈக்குவல் டு 0 to 1 x power m minus 1 1 minus x the whole power n minus 1 dx. இது பார்த்தீங்கன்னா m greater than 0நாலும் இதுதான், n greater than 0நாலும் இதே ஈக்குவேஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா எம் கமா என் இருக்குல்ல, எம் கமா என்ன, எம்மை வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன், என்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வரும், பீட்டா 2 கமா 1ன்னு சப்போஸ் கேட்குறாங்கன்னா 0 to 1 x எம்ஐ எண்ணே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 2 minus 1 1 minus x 1 minus 1 dx. ஸோ என்ன வரும், 0 to 1 x dx ஈக்குவல் டு, இதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2 வரும். x ஸ்கொயர் பை 2ல் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா பீட்டா 2 கமா 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு 1/2ன்னு வரும். ஸோ இது பீட்டா ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ஆய்லரியன் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் ஆய்லரியன் ஃபங்க்ஷனுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். பீட்டா எம் கமா என்ன வரும், அதுக்கு ரிலேட்டடாக இதை மாதிரிலாம் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது. பீட்டா 2 கமா 1 1 கமா 2 இதை மாதிரிலாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது சிமிட்ரி ப்ராப்பர்ட்டி. சிமிட்ரி ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் கிடையாது, பீட்டா எம் கமா என் ஈக்குவல் டு பீட்டா என் கமா எம், இதான் பார்த்தீங்கன்னா சிமிட்ரி ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ஈக்குவேஷன்லாம் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். சிமிட்ரி ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று, பீட்டா எம் கமா என்னன்றது பீட்டா என் கமா எம், அதுதான் உங்களுக்கு சிமிட்ரி ப்ராப்பர்ட்டி. அடுத்தது எவாலுவேஷன் அப்படின்னா, எவாலுவேஷனில் ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பீட்டா எம் கமா என் ஈக்குவல் டு எம் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n இன்ட்டு n ப்ளஸ் 1 அண்ட் ஸோ n ப்ளஸ் m மைனஸ் 1 வரைக்கும் வரும். இது என்ன அப்படின்னா m alone is a positive integerனா இது. பீட்டா எம் கமா என் எம் alone பாசிட்டிவ் இன்டீஜர்னா இந்த ஈக்குவேஷன். இது இல்லாமல் இன்னும் இப்போ m மைனஸ் 1 இல்லாமல் n மைனஸ் 1 வச்சு நான் எழுதுகிறேன். இப்போ m இருக்கிற இடத்துல என்னன்னு போடுங்க, n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படியே மாற்றி எழுதுங்க, m இன்ட்டு m ப்ளஸ் 1 m ப்ளஸ் n மைனஸ் 1. இது உங்களுக்கு புரியும். பீட்டா எம் கமா என் என் கமா எம் இது ரெண்டுமே உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. இது n alone பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னா இது. m alone பாசிட்டிவ் இன்டீஜர்னா இது. இப்போ காமனாக ரெண்டுத்துக்கும் இருக்குது அப்படின்னா பீட்டா எம் கமா என் வச்சு எழுதணும்னா பீட்டா எம் கமா என் ஈக்குவல் டு n minus 1 factorial m minus 1 factorial divided by m plus n minus 1 factorial. இதுதான் பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஈக்குவேஷன்.
எவாலுவேஷன் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு m alone பாசிட்டிவ் இன்டீஜர் என்னன்னு சொல்லியிருக்கேன், n alone பாசிட்டிவ் இன்டீஜர் என்னன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது பீட்டா m, n இது உங்களுக்கு நான் காமனாக ரெண்டுத்துக்கும் ரிலேட்டடாக சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷனில் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பீட்டா m, n ஈக்குவல் டு 0 to infinitive y power m minus 1 divided by 1 plus y m plus n பவரில் வரணும் dy. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது பீட்டா m, n ஈக்குவல் டு 2 காமனாக இருக்கும் 0 to pi by 2 sin 2m minus 1 theta cos 2n minus 1 theta d theta. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபங்க்ஷனுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்துக்கணும். இதுக்கு ரிலேட்டடாக நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. என்னென்ன சம்முக்கு என்னென்ன ஈக்குவேஷன் வரும், எப்படி எக்ஸாமில் கேட்பாங்களோ அந்த பேட்டர்னில் உங்களுக்கு நான் கீழே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸில் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பீட்டா 1/2, 1/2 அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு பைன்னு வரும். இப்போ அடுத்தது பீட்டா m, n ஈக்குவல் டு பீட்டா m plus 1, n ஒன்று வரலாம் ப்ளஸ் பீட்டா m, n plus 1 வரலாம். இப்போ உங்களுக்கு புரியும், m plus 1 வச்சு சொல்லியிருக்கேன். இங்கே m போட்டு அடுத்த n plus 1 எழுதுகிறோம். இது தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பீட்டா m, n ஈக்குவல் டு m plus n டிவைடட் பை n பீட்டா m, n plus 1. இது ஒரு எக்ஸாம்பிள். இது அடுத்தது பீட்டா x plus 1, y ஈக்குவல் டு x டிவைடட் பை x plus y பீட்டா x, y. இதே நான் அப்படியே மாற்றி சொன்னால் நீங்களே சொல்லிடலாம். இப்போ பீட்டா x plus 1 yன்னு சொன்னேன்னா இதுவே பீட்டா x, y plus 1 வந்தால் என்ன வரும், இந்த எக்ஸுக்கு பதில் y போட்டுக்கணும். இங்கே y plus xன்னு வரும். ரெண்டு ப்ளஸில் இருந்தால் ஒன்று தான், x plus y பீட்டா. இப்போ எக்ஸுக்கு பதில் y போட்டுக்கலாம், ஒய்க்கு பதில் x போட்டுக்கலாம். நான் காமனாக பீட்டா x, yனே போடுறோம். இந்த இடத்துல மட்டும் x, y மட்டும் சேஞ்ச் ஆகுது, மற்றெல்லாம் சேமாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பீட்டா z, 1 அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா பீட்டா z, 1னா அது என்ன வரும்னா 1/zன்னு வரும். இப்போ பீட்டா 2, z அப்படின்னா 1/z, z plus 1ன்னு வரும். இப்போ பீட்டா 1, 1 இப்போ நான் ஆல்ரெடி 2, 1லாம் வச்சு சொல்லியிருக்கேன். 2, 1 அப்படின்னா என்ன வந்துச்சு, 1/2ன்னு வந்துச்சு. இப்போ சில எக்ஸாம்பிள் மட்டும் அதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன். இப்போ பீட்டா 1, 1 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். அடுத்தது இப்போ பீட்டா 1, 2ன்னு என்ன வருது அப்படின்னா நீங்கள் போடணும், என்ன வருது அப்படின்னா 1/2ன்னு வரும். இதே மாதிரி நான் 2, 1 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது இப்போ பீட்டா 2, 4 அப்படின்னா இது வந்து பாயிண்டில் வரும், 0.05 வரும். இப்போ பீட்டா 1.9, 0.6 இது மாதிரி பாயிண்டில் போடுறேன். இதுக்கெல்லாம் 1.077 வரும். இந்த மாதிரி பாயிண்டில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது, நம்பர் இல்லாமல் பாயிண்டில் கூட கேட்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்டா a, b பீட்டா a, b a plus b, c ஈக்குவல் டு என்ன ஃபார்ம்லனா காமா a, காமா b, c டிவைடட் பை காமா மொத்தமாக a plus b plus c. இது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 13th பார்த்திங்கன்னா இப்போ 0 to infinitive x power 8
x power 8 1 minus x power 6 divided by 1 plus x the whole power 24 dx. இதோட ஆன்சர் என்னன்னா 0. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் ரிப்பீட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மாதிரி ஈக்குவேஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த மாடலில் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை வச்சுட்டு நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணணும். 1,1 2,1 1,2 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே 2 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பீட்டா ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ பீட்டா ஃபங்க்ஷனில் உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி, எவாலுவேஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன பார்க்கலான்னா காமா ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ காமா ஃபங்க்ஷன், இப்போ இப்போ பீட்டா ஃபங்க்ஷன்றது என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஆயிலரியன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். காமா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஆயிலரியன் ஃபங்க்ஷன். இப்போ அங்கே ஈக்குவேஷன் சொன்னேன்ல அதே மாதிரி இதுக்கும் ஈக்குவேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமா n ஈக்குவல் டு 0 to infinitive e power minus x power n minus 1 dx. இது n greater than 0. அங்கே m greater than 0 சொன்னேன், n greater than 0 சொன்னேன். இங்கே ஒன்லி n greater than 0 மட்டும்தான். இப்போ இதே மாதிரி இப்போ நான் n பதில் 1 போகிறேன், காமா 1 போட்டுறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணும். 0 to infinitive e power minus x power 1 minus 1 dx equal to 0 to infinitive என்ன வரும்? e power minus x வருமா, dx வரும். ஏன்னா 1 minus 1 0, anything power 0னா 1. ஸோ காமா 1 ஈக்குவல் டு இதெல்லாம் இன்டகிரல் பண்ணுறோம் அப்படின்னா e power minus x வரும். வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது என்ன வரும்னா ஃபார்முலாவில் கீழே -1 வரும். 0 to infinitive லிமிட் போட்டிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் e power minus infinitive மைனஸ் e power minus 0. ஸோ காமா 1 ஈக்குவல் டு மைனஸ் காமன் e power infinitive 0. இப்போ 0 மைனஸ் e power 0னா 1. அப்போ என்ன வரும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ +1. இப்போ காமா 1னா என்ன வருதுன்னா 1. இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ காமா 1னா -0 மைனஸ் 1 ஈக்குவல் டு +1 வருது. இதே மாதிரி நம்ம வேறு வேறு நம்பர் போடலாம். இப்போ நாங்கள் சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி சொன்னேன்ல, அந்த சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கணும். காமா n ஈக்குவல் டு n-1 காமா n-1. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. காமா என்னன்றது n-1 ஃபேக்டோரியல்னு எழுதலாம், n-1 காமா n-1ன்னு எழுதலாம். இப்போ காமா என்னுக்கு பதிலாக n-1 போட்டிருக்கேன், n போட போகிறேன் அப்படின்னா இப்போ n பதில் n-1 போட்டால் இங்கே என்ன வரும்? n-2 காமா n-2ன்னு வரும். இப்போ காமா n-1 போடாமல் n+1 போடுறேன் அப்படின்னா என்ன வரும்? n-க்கு பதில் n+1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் n காமா n அப்படின்னு வரும். n காமா என்ன அப்படின்னா அது n ஃபேக்டோரியல் தான் n காமா n. இதுவே எப்படி கேட்கலாம்னா காமா என்னன்னு கூட கேட்கலாம். காமா என்னன்னு கேட்டால் என்ன வரும் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வச்சுட்டு இது கீழே கொண்டு வந்துடுங்க. காமா n+1 டிவைடட் பை n. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், காமா ஃபங்க்ஷனுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ காமாவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா காமா n ஈக்குவல் டு லாம்டா பவர் n 0 to infinitive e power minus lambda y power n-1 dy. இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா காமா n ஈக்குவல் டு 0 to 1 log base e 1/y the whole power n-1 dy. இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா காமா n ஈக்குவல் டு 1/n 0 to infinitive e power minus y the whole power 1/n dy. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபார்முலாலாம் நம்ம பார்த்துக்கணும்.
காமா என் வச்சே நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய ஈக்குவேஷன் வருது. இது என்ன அப்படின்றத நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது இதே மாதிரி இதுலேயும் என்ன இருக்குது, காமா ஃபங்க்ஷனில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காமா 1/2ன்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர்? காமா 1/2ன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன வரும் அப்படின்னா √πன்னு வரும். அடுத்தது இப்போ காமா 0, காமா -1, காமா -2 இது எல்லாத்துக்குமே என்ன வரும் ஆன்சர்? இன்ஃபினிட்டிவ் தான் வரும். காமா 1 = 1 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ காமா 1/2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √π. காமா 1/2 வந்து √π. அடுத்தது காமா -1/2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2√πன்னு வரும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அடுத்தது காமா 3/2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/2. இதுவே காமா -3/2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/3√πன்னு வரும். இதே மாதிரி நம்ம எழுதிட்டே போடலாம். காமா 5/2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4√π. இப்போ காமா 5/4 வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம போட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/4 காமா 1/4 அதில் ரூட்டு 1/4, 4/3√π, 3/4√π, காமா 5/4னா 1/4√1/4 வருது. அடுத்தது காமா இப்போ -7/2 போட்டாங்கன்னா அதோட வேல்யூ என்னென்னா 16π/105. இப்படி கேட்குறாங்க. இப்போ காமா 1/4 காமா 3/4னா நம்ம ரெண்டுத்துக்கும் வேல்யூ என்னன்னு தெரியும், அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு √2πன்னு வரும். இப்போ இப்படி கேட்குறாங்க காமா -1/2 காமா 1/2னா ரெண்டுத்தோட வேல்யூ தெரியும், ரெண்டுத்தையும் போட்டோம்னா நம்மளுக்கு -2ன்னு வரும். இப்போ -3/2 +3/2 வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 8/3ன்னு இருக்கும். இது இல்லாமல் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா இப்போ இது கேட்கலாம் 0 to ∞. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ -4 கொடுத்துருக்காங்க, x⁻6 dxன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் தெரியும்ல e⁻ -λy y⁻n-1 dy அப்படின்னு மேலே ஃபார்முலாவில் சொன்னேன்ல. இப்போ அந்த ஒய்க்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. அப்போ வந்து லாம்டா வந்து 4. ஸோ அந்த மேலே பவரில் n-1 இருக்குது. n-1னா 7 - 1 தான் 6ன்னு வரும். ஸோ மேலே அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சொன்னேன், அதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ 1/4ன்னு வரும், the whole power 7, அப்புறம் √7 வரும். இதெல்லாமே நீங்கள் இந்த ஃபார்முலாவில் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்றது. இது இதோட ஆன்சர். இப்போ காமா 8 அப்படின்னு கேட்குறாங்கன்னா 7 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். n-1 ஃபேக்டோரியல் தானே காமா n, அப்போ 7 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். இப்போ சப்போஸ் இதை மாதிரி கேட்குறாங்க, இதுக்கும் ஃபார்முலா இருக்க மேலே நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். x⁻5 e⁻−x dxனா இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா √6ன்னு வரும். ஸோ இது மாதிரி நிறையா ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமா ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த டாபிக் ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்து இப்போ நான் எழுத போகிறது எல்லாமே ரிப்பீட்டடாக நம்மளுக்கு டிஆர்பியில் கேட்டுறது, பாலிடெக்னிக்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா பீட்டா m,n ஈக்குவல் டு காமா m, காமா n, காமா m+n. அடுத்தது அடுத்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் காமா m, காமா 1 - m ஈக்குவல் டு π/sin mπ. இதெல்லாமே பாலிடெக்னிக்கில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்லாம் பாலிடெக்னிக்கில் வந்திருக்கு. எம்முக்கு பதிலாக n 1 - n போட்டோம்னா என்ன வரும்னா π/sin nπன்னு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா காமா 1 + m, காமா 1 - m. இதோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா mπ/sin mπ. இல்லாட்டி எப்படி எழுதலாம்னா இன்னொன்று இருக்குது, m, காமா 1 - mன்னு இருக்குது.
இதை நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, இப்போ காமா 1/n, காமா 2/n, காமா 3/n, இதுக்கு என்ன அப் டு எது வரைக்கும் வரலாம்னா n-1 வரைக்கும் போட்டுக்கலாம். n-1/n. இப்போ n நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வாங்க, 1/n 2n 3n இருக்குன்னா அப் டு n வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். n-1 ஈக்குவல் டு என்ன வரும்னா 2π, இந்த 2πக்கு பவரில் n-1/2 வரணும், டிவைடட் பை √n வரும். 2π the whole power n-1/2 divided by √n. இது எதுக்கு அப்படின்னா n பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தால் இது வரும். பாசிட்டிவ் இன்டீஜரோட ஈக்குவேஷன் தான் இது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். டிஆர்பியில் கேட்டிருக்க அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், இப்போ காமா 1/9, காமா 2/9, காமா 3/9. இப்போ இந்த ஃபார்மேட்டு தானே மேலே சொன்னேன், n வச்சு சொல்கிறது. அப்போ என்ன வரணும், 2π பவரில் என்ன வரணும், இப்போ தான் மேலே சொல்லியிருக்கேன் ஈக்குவேஷன், n-1/2 டிவைடட் பை √9 ஈக்குவல் டு என்ன வரும், 2π 8 டிவைடட் பை 2னா 4 டிவைடட் பை ரூட் எடுங்க 3 வரும், 16 π பவர் 4 டிவைடட் பை 3. ஸோ இது மேலே உள்ள ஈக்குவேஷனுக்கு ரிலேட்டடாக இது ப்ராப்ளம். இது இல்லாமல் பாயிண்ட் கூட வச்சு கேட்குறாங்க. 0.1, 0.2, 0.3 ஈக்குவல் டு 2/5 √5 சால்வ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும், 5/9/2 டிவைடட் பை 10 வரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 5, 8 அப் டு 3n-1, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3/n காமா n+2/3 டிவைடட் பை √2/3. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது, √2m ஈக்குவல் டு என்ன வரும்னா 2/2m-1 π பவர் -1/2 √m +1/2. இது ஒன்று இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு 3 ஃபார்முலா இருக்குது. பார்த்தீங்கன்னா 2/n காமா n+1/2 ஈக்குவல் டு 1, 3, 5 எல்லாமே ஆட் நம்பராக வரணும், அப் டு 2n-1 √πன்னு வரணும், 2n-1 √π. இது ஒன்று. இன்னொரு இம்பார்ட்டன்ட் இருக்குது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0 to π/2 sin பவர் p θ cos பவர் q θ dθ. இதுக்கு என்ன வரும்னா p + 1/2ன்னு வரும், அதுக்கப்புறம் q + 1/2ன்னு வரும், அடுத்தது 2 கீழே டினாமினேட்டரில் 2 p + q + 2 டிவைடட் பை 2ன்னு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பாலிடெக்னிக்கில் இதில் நம்மளுக்கு டிஆர்பி பாலிடெக்னிக்கில் கேட்டிருக்காங்க, நம்ம நார்மலாக டிஆர்பி உள்ள எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா, 0 to ∞ √k/y e பவர் -ky dy ஈக்குவல் டு என்ன அப்படின்னா √1/2. அவ்வளோதான். இது வந்து நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பீட்டா சொல்லியிருக்கேன், காமா ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன், ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா தரவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக 5 1 மார்க்ஸ் இல்லை 6 1 மார்க்ஸ் நீங்கள் ஷுவராக நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.